மனோஜ் கடன் வாங்கின ஃபினான்சியர் வீட்டுக்குள்ளே வராரு. இதை பார்த்த உடனேயும் மனோஜுக்கு ஐயோ அம்மா ஃபினான்சியர் வீட்டுக்குள்ளே வராருமா, என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியலையம்மா அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாரு. உடனே அந்த சமயம் பார்த்து அண்ணாமலையை வந்து உடனே அண்ணாமலை ஃபினான்சியரை பார்த்து வாங்க வாங்க என்ன திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. உடனே ஃபினான்சியர் சொல்கிறாரு, சில விஷயம் பேசுகிறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்ன விஷயமா பேச வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்குறாரு. உடனே மனோஜுக்கு விஜய்க்கும் ஒன்றும் புரியல. ஐயோ நம்ம மாட்டிப்போம் போல இருக்கிறா, நான் தான் சொன்னாலடா நீ வட்டியை கட்டுறான்னு இன்னும் கட்டிடுவேன் கட்டாமல் விட்ட பாரு. இப்போ அந்த ஃபினான்ஷியல் வீட்டில் வந்து உட்காந்துறா எல்லாத்தையும் சொல்ல போகிறான். இந்த முத்து கத்த போகிறான். உங்கள் அப்பா வர என்னை வீட்டை விட்டு நம்மளை வெளில தெத்த போகிறாரு, என்ன பண்ணுறதே எனக்கு தெரியலையே, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு விஜயா முடிக்கிறாங்க. உடனே ஃபினான்ஷியர் சொல்கிறாரு, மனோஜ் நீங்களும் இங்கே வாங்க, உங்ககிட்ட தான் முக்கியமாக பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே அண்ணாமலை கேட்குறாரு, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே ஃபினான்ஷியர் சொல்கிறாரு, இப்போ கடன் வந்து 60 லட்ச ரூபா ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே முத்து கேட்குறாரு, என்னது 30 லட்ச ரூபா கடன்லேருந்து 60 லட்ச ரூபா ஆகுமா, என்ன வட்டி அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே ஃபினான்ஷியர் சொல்கிறாரு, 30 லட்ச ரூபா அது மட்டும் கிடையாது, அதுக்கப்புறம் மேல் கொண்டு வாங்கியிருக்காங்க 20 லட்ச ரூபா, மொத்த வட்டி சேர்த்து தான் இப்போ 60 லட்ச ரூபா வந்து நின்றுருக்கு. இப்போ இதை எப்போ கட்ட போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு ஃபினான்ஷியர். உடனே அண்ணாமலை ஒன்றும் புரியாமல் கேட்குறாரு, என்ன விஜயா மேலே 20 லட்சம் யார் வாங்கினது அப்படின்னு கேட்குறாரு. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஆமாங்க நான் தாங்க வாங்கிட்டேன், மனோஜ் ஆஃபீஸில் பெரிய கடனில் மாட்டிக்கிட்டாங்க, அந்த கடன்லேருந்து சமாளிக்கணும் அப்படின்னா அவனுக்கு உடனே வேணும் 15 லட்சம்னாங்க, அதனால தாங்க நான் வாங்கிட்டேன், அப்புறம் கொஞ்சம் அப்படி வாங்கி இப்படி வந்துச்சுங்க அப்படின்ற மாதிரி விஜயா சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை பயங்கரமாக கோப்புறாரு, விஜயா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, மனோஜ் கடன் வாங்கிட்டான்னு சொல்லிட்டு இவ்வளோ கடன் வாங்கி வச்சிருக்கேன், இது எப்படி அடைக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அண்ணாமலை. உடனே விஜயா சொல்கிறாங்க, இல்லைங்க மனோஜ் பிஸ்னஸில் இப்போ டெவலப் ஆகி வராங்க, கண்டிப்பாக அவன் அடைச்சிடுவாங்க, ஒன்றும் பயம் இல்லைங்க அப்படின்ற மாதிரி விஜயா சொல்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, அவன் மூஞ்ச பார்த்தா கடன் அடைக்கிற மாதிரியா இருக்குது, இன்னும் இவ்வளோ கடன் வாங்கி வச்சுருக்கான், 60 லட்ச ரூபாய்க்கு எடுத்துகிட்டு வந்திருக்கான், இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலையப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே ஃபினான்ஷியர் சொல்கிறாரு, இந்த வீட்டோட மதிப்பு ஒரு 1.5 கோடி ரூபாய் கிட்ட போகும், ஆனால் இப்போ 60 லட்ச ரூபா நீங்கள் கட்ட வேண்டியது இருக்குது, இன்னும் ஒரு 2 மாதத்தில் நீங்கள் சீக்கிரம் இந்த காசை கட்டுறதுக்கு பாங்க, இல்லைனா இந்த வீட்டை நான் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபினான்ஷியர் சொல்கிறாரு. உடனே முத்து வந்து ஃபினான்ஷியர் சட்டையை போய் பிடிக்கிறாரு. என்னது எங்கள் வீட்டை நீ எடுப்பியா, இந்த வீட்டு எடுப்புன்னு இன்னொரு வாட்டி சொல்லி பார்ப்போம், இந்த வீட்டை விட்டு நீ வெளில போக மாட்டா அப்படின்ற மாதிரி முத்து சொல்கிறாரு. உடனே அண்ணாமலை முத்து பிடிச்சி தள்ளி விட்டு, முத்து நம்ம மேலே தான் தப்பு, நம்ம கடன் வாங்காதனால தான் இந்த மாதிரி வந்து பேச வேண்டியதாக இருக்குது, எல்லாம் இந்த மனோஜையும் உங்கள் அம்மாவையும் சொல்லணும், யாருக்கும் தெரியாமல் இவ்வளோ பெரிய வேலை பண்ணியிருக்க நீ விஜயா, இதை கொஞ்சமாவது என்கிட்ட சொல்லணும்னு நினச்சியா அப்படின்ற மாதிரி அண்ணாமலை கேட்குறாரு. உடனே விஜயா சொல்கிறாங்க, இல்லைங்க மனோஜ் நல்லா பிஸ்னஸில் டெவலப் ஆகின்னு வந்தான், அவன் கட்டிடுவான்னு நினச்சான், ஆனால் அவனால் கட்ட முடியல, நான் எனக்காக வாங்க இந்த காசுலாம் வாங்கினேன், நம்ம பையன் மனோஜ் வாழ்க்கைக்கு தாங்க வாங்கினேன், இந்த ரோகிணி மனோஜ் கூட பார்ட்னர்ஷிப் சேர்ந்துக்கிட்டு தான் பிஸ்னஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு சொல்கிறா, அந்த பார்ட்னர்ஷிப் விலகிறதுக்காக தாங்க இந்த காசுலாம் வாங்கினேன் அப்படின்ற மாதிரி விஜயா சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை திட்டுற, என்ன காரணம்னா இருக்கட்டும், உங்கள் அப்பா கொடுத்த வீடுன்னு சொன்னியே, இப்போ பார் யாருக்கும் இல்லாமல் போக போகுது, இப்போ 60 லட்ச ரூபா யார் ரெடி பண்ணுறது, இதோ மனோஜ் ரெடி பண்ணி கொடுப்பான்னு நீ என்னை கூட நினைக்காதா அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்கிறாரு. உடனே ஃபினான்ஷியர் சொல்கிறார், உங்கள் வீட்டு பிரச்சனைலாம் அப்போ வெடிச்சிங்க, அதை கேட்கறதுக்காக நான் வரல, இப்போ 60 லட்ச ரூபாய் இருக்குது பணம், இப்போ இதுக்கு மாதம் வட்டி கட்டணும், இல்லைனா 2 மாதத்தில் இந்த வீடு முழுகிடும், அது எனக்கு எழுதி கொடுக்குற மாதிரி இருக்கும், பார்த்துங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒன்று அண்ணாமலை சொல்கிறார், பாத்தியா விஜயா, பாத்தியா என்ன சொல்கிறான் கேட்டியா, இந்த வீடு இல்லைனா எல்லோரும் எங்கே போகிறது, இப்போது எனக்கு என்ன பண்ணுறதே எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்ற மாதிரி அண்ணாமலை புறம்புறாரு. உடனே ஃபினான்ஷியர் சொல்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ கூட வீட்டு பத்திரமே என்கிட்ட தான் இருக்குது, இப்போ நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு கையெழுத்து மட்டும் போட்டிங்கன்னா மேலே ஒரு 40 லட்சம் கொடுக்குறேன், நீங்கள் எங்கேயாவது லீஸுக்குன்னு எங்கேயாவது இருந்துங்க அப்படின்ற மாதிரி ஐடியா கொடுக்குறாரு. உடனே முத்து கோவப்படுறாரு, என்னது எங்கள் வீட்டு நாங்கள் எழுதி கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக கோவப்படுறாரு. உடனே ஃபினான்ஷியர் சொல்கிறாரு, என்கிட்ட கோவப்பட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை, என்கிட்ட பக்காவாக இருக்குது டாக்குமெண்ட், நீங்கள் காசை கட்டினா உங்களுக்கு வீடு, இல்லைனா எனக்கு வீடு, இவ்வளோ தான் நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி ஃபினான்ஷியர் கிளம்பி போயிட்டார். உடனே அண்ணாமலைக்கு என்ன பண்ணுறதே தெரியாமல் அப்படியே தள்ள கை வச்சு உட்காந்துறாரு. உடனே விஜயா பதறி போயிட்டு சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க, சிந்தாமணி இன்றைக்கி ஃபினான்ஷியர் வீட்டுக்கே வந்துட்டார் சிந்தாமணி, இந்த மாதிரி வீடியோ நான் எழுதி வாங்க போகிறேன்னு சொல்கிறாரு, எனக்கு ஒன்றுமே புரியல, நீங்கள் எதாவது பேசுங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க விஜயா. உடனே சிந்தாமணி சொல்கிறாங்க, மாஸ்டர் நீங்கள் தான் மாதம் வட்டி கட்டிடுறேன்னு சொன்னீங்களே, ஏன் கட்டலையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க சிந்தாமணி. ஒன்று விஜயா சொல்கிறாங்க, ஆமாம் சிந்தாமணி காசு கட்ட முடியாமல் போயிடுச்சு, இந்த மனோஜ் பையன் பிஸ்னஸில் ரொம்ப லாஸ் ஆகிடுச்சு, அவனும் ஒழுங்காக பிஸ்னஸ் கவனிக்க மாட்டான் இந்த ரோகிணியால், இப்போ அதனால தான் இந்த மாதிரி ஆகிடுச்சு, அடுத்த மாதம் கட்டிடுறோம் சிந்தாமணி, அந்த பையன்கிட்ட மட்டும் நீங்கள் சொல்லுங்களேன் அப்படின்ற மாதிரி விஜயா சொல்கிறாங்க. உடனே சிந்தாமணி சொல்கிறாங்க, சரி மாஸ்டர் நான் அந்த பையன்கிட்ட பேசி பார்க்குறேன், இப்போ இந்த மாதம் வட்டி வேறு கட்டணுமே, எங்ககிட்ட அப்படி இப்படியும் புரட்டி பார்த்தா ஒரு
ஒரு 2,00,000 இருக்கும். இன்னும் கொஞ்சம் காசு போட்டு இந்த மாதம் வட்டி மட்டும் கட்டிடுங்க. அதுக்கப்புறம் எப்படியாவது நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாரி சிந்தாமணி சொல்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, சிந்தாமணி நீ செய்த உதவியை நான் எப்பவும் மறக்க மாட்டேன். இந்த வீடு மட்டும் கிடச்சிட்டா போதும் அப்படின்ற மாதிரி விஜயா சிந்தாமணி கிட்ட பயங்கரமாக புலம்புறாங்க. சிந்தாமணி ஃபோன் பேசிட்டே இருக்கும்போது ரோகிணி சிந்தாமணி வீட்டுக்கு போகிறாங்க. வா கண்ணு எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி சிந்தாமணி ரோகிணி கிட்ட கேட்குறாங்க. உடனே ரோகிணி கேட்குறாங்க, என்ன ஆண்டி யார்கிட்டயோ பேசிகிட்டு இருந்தீங்க ரொம்ப பிஸியாக அப்படின்றாங்க. உடனே சிந்தாமணி சொல்கிறாங்க, வேறு யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், உங்கள் மாமியார் விஜயா கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன். மனோஜ் கடன் வாங்கிட்டு இருந்தார்ல அந்த ஃபினான்ஸர்கிட்ட, அந்த ஃபினான்ஸர் இப்போ வட்டி கேட்குறாராம். அதனால் இப்போ வீடு பயங்கர பிரச்சனையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சிந்தாமணி ரோகிணி கிட்ட சொல்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, கண்டிப்பாக மனோஜால் அந்த காசெல்லாம் கட்டவே முடியாது. என்னோடய ஹெல்ப்னால பிஸ்னஸ் பண்ணால் அவன் கொஞ்சம் அறிவாக இருந்தான். இப்போ நான் இல்லைன்னா கண்டிப்பாக அவன் முட்டாளாக தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி ரோகிணி சொல்கிறாங்க. உடனே சிந்தாமணி சொல்கிறாங்க, இந்த மீனா வீட்டை விட்டு வெளில தத்துனால நானே ஒரு பிளான் பண்ணி, ஆனால் இப்போ அந்த சாமியார் பொம்பளை போலீஸில் மாட்டிக்கிட்டா. இதனால் இந்த மீனா வீட்டுக்குள்ளே வந்துட்டா. அந்த வீட்டோட நிம்மதியை கெடுறதுக்காக தான் இப்போ இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ தானே நீ உள்ளே போக முடியும். அந்த வீடு நிம்மதியாக இருந்துட்டா உன்னை எப்படி வெளில தத்துறோன்னு நினைப்பாங்க. இப்போ அந்த வீடோட நிம்மதி போனால் தான் நீ அந்த வீட்டுக்குள்ளே சீக்கிரமாக போக முடியும். அதுக்காக தான் இதெல்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன் கண்ணு அப்படின்ற மாதிரி சிந்தாமணி சொல்கிறாங்க. உடனே ரோகிணி கேட்குறாங்க, அப்போ அந்த சாமியார் என்னை பற்றி எல்லாம் உண்மையை சொல்லிகிட்டு இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே சிந்தாமணி சொல்கிறாங்க, ஆமாம் ரோகிணி எல்லா உண்மையும் போட்டு உடச்சிட்டாவ. இப்போ என்ன ஒரு பிரச்சனைனா, இப்போ நான் மாட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கேன், நான் பண்ண பிளான் எல்லாமே கெட்டு போயிடும். அதனால் மாற்றும் போது உன் பேரை சொல்லிட்டேன். நீ சொல்லி தான் எல்லாம் செஞ்சேன்னு சொல்லிட்டு. அதனால் இப்போ அது ஒரு பிரச்சனை. இருந்தாலும் அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம் கண்ணு அப்படின்ற மாதிரி சிந்தாமணி ரோகிணிகிட்ட சொல்கிறாங்க. ரோகிணி யோசிக்கிறாங்க, நானே கிரிமினலு, இவங்க ஏதோ கிரிமினல் வேலை தான் பண்ணுறாங்க. மனோஜோட வீட்டை வாங்குறதுக்காக தான் எல்லாத்தையும் பிளான் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இதை நம்ம எப்படியாவது முத்து காதில் போட்டுடணும். அப்போ தான் இதெல்லாம் சரி வரும் அப்படின்ற மாதிரி ரோகிணி யோசிக்கிறாங்க. உடனே சிந்தாமணி சொல்கிறாங்க, ரோகிணி நீ ஒன்றும் பயப்படாத, கண்டிப்பாக நீ அந்த வீட்டுக்குள்ளே போயிடுவ அப்படின்ற மாதிரி சிந்தாமணி சொல்கிறாங்க. ரோகிணி சிந்தாமணி பண்ணுற இந்த பித்தளை இடத்த முத்துக்கிட்ட எப்படி சொல்ல போகிறாங்கிறத பார்க்கலாம்.